அங்க சின்னதா ஒரு தள்ளுவண்டியை தள்ளிட்டு வராங்களே. இப்ப இந்த கடையை போட்டோன்னா இந்த ஏரியாவே டிராபிக் ஜாம் ஆகுற அளவுக்கு இந்த கடையில இப்ப கூட்டம் வரும். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு. இவ்வளவு பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த கடையில வெறும் 100 ரூபாய்க்கு பிரான் பிரியாணி விக்கிறாங்களாமா. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் 100 ரூபாய் கொடுத்து ஒரு பிரான் பிரியாணிக்கு டோக்கனை வாங்கி அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிரான் பிரியாணி உடனே போட்டு கொடுங்க பசிக்குது அப்படின்னு அந்த பிரியாணி செட்டில இருந்து பிரானை மட்டும் கிண்டி எடுத்து ஒரு கோப்பையில போட்டு அதுக்கு மேல நிறைய பிரியாணி ரைஸும் போட்டு எடுத்து ஒரு பிளேட்ல அடிச்சிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு முட்டை அதுக்கப்புறம் வெங்காயமும் வச்சு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. 100 ரூபாய் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துறோமேன்னு சொல்லிட்டு அந்த பிரானை எடுத்து கடிக்கலான்னு பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பசங்க 2 பேர் வந்துட்டு அண்ணா நீங்க ஆரிஃப் தானே வாங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி வாங்கப்பா போட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போட்டோ எடுத்துட்டு தம்பி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நீங்க சாப்பிட்டு ரிவ்யூ போடுங்க அதை பார்த்துட்டு நாங்க வந்து சாப்பிடுறோம் அப்படின்னாங்க. பரவாயில்லப்பா 100 ரூபாய் பிரியாணியில மொத்தம் 4 பிரான் வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிரானை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. சரி பிரியாணி ரைஸையும் சாப்பிட்டு பாத்துறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ஆஹா ஊஹான்லாம் இல்ல ஆனா 100 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து தான். உங்க ஊர்ல இந்த மாதிரி பிரான் பிரியாணி எல்லாம் விக்கிறாங்களா? அது என்ன ரேட்டுக்கு விக்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.